காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பதிவை சேமித்து வைக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு, தரவரிசையில் லக்ஷயா சென் முன்னேற்றம் உள்ளிட்ட முக்கிய விரைவுச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். விருதுநகரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஜுனைத் அகமதுவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பில் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட காரணத்தால் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இளம்பெண் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி பாஜக சார்பில் விருதுநகரில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் பெண்ணை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்கொடுமை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விருதுநகரில் 22 வயது இளம்பெண் கடந்த 20ஆம் தேதி அளித்த வன்கொடுமை புகார் மீதான புலன் விசாரணை காவல் துணை கண்காணிப்பாளர் அர்ச்சனாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க், தென்மண்டல காவல்துறை துணைத் தலைவர் பொன்னி ஆகியோர் விருதுநகரில் முகாமிட்டு விசாரணையை மேற்பார்வையிட்டு வருவதாகவும் தமிழக காவல்துறை டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி அருகே வங்கிக்கு வந்த மனைவியை கணவர் சரமாரியாக வெட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவாரம் அருகே உள்ள டி மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பிரேமலதா வெள்ளைச்சாமி தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பணம் எடுப்பதற்காக வங்கிக்கு வந்த பிரேமலதாவை வெள்ளைச்சாமி தனது நண்பருடன் சேர்ந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இதில் படுகாயமடைந்த பிரேமலதா தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக கொலை முயற்சி நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோயில் விழாவில் பழங்கள், தானியங்களை சூறை வீசும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மானூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் ரதத்தை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக விவசாயம் செழிக்க வேண்டி சூறை வீசும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சூறை வீசிய பழங்கள் மற்றும் தானியங்களை பக்தர்கள் மிகவும் ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பன்னாரி சாலையில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை பொதுமக்களை அனுமதிப்பது குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நேரம் இல்லா நேரத்தில் இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தீர்ப்பிற்கு பின் பொதுமக்களை அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை கண்காணிப்பதற்காக ராணுவத்தின் சார்பில் கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை அனுப்பும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையின் சார்பில் ஏற்கனவே செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல், மே மாதங்களில் சீன ராணுவத்துடன் எல்லையில் மோதல் நடந்த நிலையில் தனது திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இதன்படி 4000 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை அனுப்ப பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் உதவியுடன் அனுப்பப்படும் GSAT-7B செயற்கைக்கோள் மூலம் ராணுவத்தின் கண்காணிப்பு திறன் வலுப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் பதிவை ஓராண்டு அல்லது 18 மாதங்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 3 மாத காலத்திற்குள் இந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும், தவறினால் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி M. சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை உள்துறை முதன்மை செயலாளர், காவல்துறை தலைவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கில் இருவரையும் எதிர்மனுதாரராக சேர்த்தார். திண்டுக்கல்லை சேர்ந்த சரவண பாலகுருசாமி வடமதுரை காவல் நிலையத்தில் தன்னிடம் லஞ்சம் கேட்டதாகவும், தர மறுத்ததால் துன்புறுத்தியதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் 30 நாட்களுக்கு மட்டும் பராமரிக்கப்படும் என்றும், அதன் பிறகு தானாகவே அழிந்துவிடும் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி சுப்பிரமணியம் இந்த உத்தரவை பிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் சரவெடி தயாரிப்பை தடுக்க 4 ஆய்வுக் குழுக்களை அமைத்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்.
பட்டாசு தயாரிப்பின் போது பேரியம் நைட்ரேட் பயன்படுத்தவும் சரவெடி தயாரிப்பிற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகளில் இந்த உத்தரவு கடைபிடிக்கப்படுகிறதா என்று கண்காணிக்க வருவாய், தீயணைப்பு, தொழிலக பாதுகாப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மறு உத்தரவு வரும் வரை இந்த குழுக்கள் ஆய்வுப் பணியை மேற்கொள்ளும் எனவும் விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் மேகநாத ரெட்டி தெரிவித்துள்ளார்.